அஸ்ஸலாமு அலைக்கும்க்கா. இன்னைக்கு எனக்கு ஒரு டவுட்டுக்கா. என்னன்னா, இப்போ புதுசா நிறைய விஷயங்கள் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்றாங்கக்கா. அந்த இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இருந்துச்சா இல்ல இப்பதான் புதுசா கிரியேட் பண்றாங்களாக்கா? வலைக்கும் சலாம் ரோஷினி. வா, இது புதுசா கிரியேட் பண்ணதெல்லாம் இல்ல. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொன்னதுதான் ரோஷினி. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படிக்கா நீ சொல்ற? இப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது புதுசா கிரியேட் பண்ணது கிடையாது. இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இறுதி பேருரை அப்ப சொன்னாங்க. யாரும் தாழ்ந்தவர்களோ உயர்ந்தவர்களோ கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அரேபியரை விட மத்த மொழி பேசுறவங்க ஒன்றும் தாழ்ந்தவங்க கிடையாது. ஒரு வெள்ளையரை விட ஒரு கருப்பர் தாழ்ந்தவர்கள் கிடையாது. அல்லாஹ்வை பயப்படுவோரே தவிர இப்ப உள்ள எல்லாருமே சமம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா மனிதர்களும் சமம். இப்ப உலகம் பேசுறத அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்ப பெண்கள் உரிமையை பற்றி சொல்றாங்க, அது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல பேசப்பட்டிருக்கா? பெண்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் ஒரு குர்ஆன் அத்தியாயத்தை இறக்கியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பெண்களை பற்றி அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், பெண்களை மதிக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்னு அப்பவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. இப்பதான் இந்த மக்கள் எல்லாம் பேசுறாங்க. இப்பதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று கேட்கணும்க்கா. என்னன்னு சொல்லு ரோஷினி, அதையும் கிளியர் பண்ணிடுவோம். சொத்துரிமையை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்களா? உங்கள் உயிர், உங்கள் சொத்து, உங்கள் கௌரவம் இந்த நாளை போன்றதானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. சொத்துரிமையை பத்தி இன்னும் நிறைய விளக்கமாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீ படிச்சுக்கோ. இன்னும் சகோதர குணத்தை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமின் சகோதரன் ஆவான். நம் எல்லாரும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும். அப்பவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. இப்ப பேசுற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப பேசுறது ஒண்ணும் புதுசு கிடையாது எனக்கா? ஆமா ரோஷினி, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி நடந்தாதான் நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக மாறும்.